தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் என்ன என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய கனிமவள ஆணையருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, மணல் கொள்ளை தொடர்பாக கனிமவள ஆணையருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இவ்வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். மணல் கொள்ளை தொடர்பான வழக்கு ஒன்றை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விவகாரம் தொடர்பாக கனிமவள ஆணையரை நேரில் ஆஜராக இன்று காலை உத்தரவிட்டிருந்தது. அதன்படி இன்று தற்போது நேரில் ஆஜராகி கனிமவள ஆணையர் மோகன் நீதிமன்றத்தில் விளக்கம் அளித்திருக்கிறார். இந்த வழக்கு நீதிபதிகள் எஸ். எம். சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி குமரப்பன் அடங்கிய அமர்வு முன்பாக விசாரணையின் போது கனிமவள ஆணையர் மோகன் நேரில் ஆஜராகி விளக்கத்தை தற்போது அளித்திருக்கிறார். அப்போது தமிழ்நாட்டில் தொடரக்கூடிய மணல் கொள்ளையை தடுக்க என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று கனிமவள ஆணையருக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். இதற்கு பதிலளித்த கனிமவள ஆணையர் மணல் கொள்ளையில் ஈடுபடுவதற்கு அபராதம் விதிக்கப்படுவதாக கூறியிருக்கிறார். மேலும் ஆன்லைன் பதிவு முறை, GPS மூலமாக கண்காணிப்பு உள்ளிட்ட நடைமுறைகள் பின்பற்றப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அபராதம் விதிப்பது மட்டும் போதாது என்று கூறிய நீதிபதிகள் மணல் கொள்ளையில் ஈடுபடுபவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். கனிம வளங்கள் நமது நாட்டின் சொத்து என தெரிவித்த நீதிபதிகள் அவற்றை கொள்ளையடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள். மணல் கொள்ளையர்களுடன் இணைந்து அதிகாரிகள் செயல்பட்டால் இதனை தடுக்கவே முடியாது என்று கூறிய நீதிபதிகள் இந்த விவகாரத்தில் தீவிர நடவடிக்கை எடுக்க வேண்டிய நிலை தற்போது உள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். மணல் கொள்ளையை இப்படியே அனுமதித்தால் அது பெரிய ஆபத்துக்கு வழிவகுக்கும் என்று கூறிய நீதிபதிகள் மணல் கொள்ளையை தடுப்பதற்கு குறிப்பிட்ட நடவடிக்கைகள் எடுத்திருந்தாலும் கூட அது போதுமானதாக இல்லை என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதையடுத்து மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து கனிமவள ஆணையர் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.